ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உண்மையாக உண்மையினால் வருகிற சகல ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிற கிருபைகளை கர்த்தர் தருவார். ஆண்டவர் மத்திய 25ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தில் இயேசு சொன்ன அந்த சம்பவத்தை வாசிக்க கேட்கலாம். மத்திய 25:23 நல்லது உத்தமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, நல்லது உத்தமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், நீ கொஞ்சத்துல உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியை வைப்பேன். அநேகத்துல நான் உன்னை அதிகாரியை வைப்பேன். கொஞ்சத்தில் உண்மை, குடும்ப வாழ்க்கையில் உண்மை, பிள்ளைகளை வளர்ப்பதில் உண்மை, பரிசுத்தத்தில் உண்மை, பொருளாதாரத்தில் உண்மை, கர்த்தரை ஆராதிப்பதில் உண்மை, ஜபத்தில் உண்மை, வேதவாசிப்பதில் உண்மை, சமுதாய பணிகளில் உண்மை, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா போதும். ஆண்டவர் நல்லவர். ஜார்ஜ் ஸ்பர்ஜன் என்கிற ஒரு தெய்வ மனிதர், ஸ்பர்ஜன் என்கிற தெய்வ மனிதர் லண்டன்ல ஊழியம் செய்த பிரபலமான ஊழியக்காரர். அவர் திருச்சபையில் 1000 பேர் இருந்தாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 1000 பேருக்கு பிரசங்கம் பண்ணுவார். சில நேரம் பழைய விசுவாசிகளை ரெக்யூஸ் பண்ணுவார், கொஞ்சம் நீங்க வெளியேறுங்க, புது விசுவாசிகள் இடம் கொடுங்க. அவ்வளவு கூட்டமா இருக்கும். அதில் அவர் தன்னுடைய ஆரம்பத்தில் அவர் சொல்லும்போது சொல்கிறார், கைப்பிரதி கொடுப்பது என்னுடைய ஆரம்ப ஊழியம், நான் சண்டே கிளாஸ் எடுத்தது என்னுடைய ஆரம்ப ஊழியம், வாலிபர் ஊழியம் செய்த ஆரம்ப ஊழியம். ஆண்டவர் நல்லவர். ஆமென். சின்ன கூட்டங்களை முதல் கூட பிரசங்க கூட்டா ஓடி போய் வீட்டு கூட்டங்கள், சின்ன சின்ன ஆலயங்களை பிரசங்கம் பண்ணுவாராம். ஆண்டவர் நல்லவர். அவர் சொல்கிறார், ஆரம்ப ஊழியத்தில் இருந்தே கைப்பிரதி ஊழியமோ திருப்பிரசங்கமோ எல்லாத்திலும் உண்மையா இருந்தேன். காலங்கள் வந்தபோது 1000 ஜனங்களுக்கு பிரசங்கிக்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் தந்தார் என்று சொன்னார். ஹட்சன் டெய்லர் சீன மிஷனரி ஒரு முறை இங்கிலாந்தில் பிரசங்கம் அழைக்கப்பட்டிருந்தார். அவர் போயிருந்த போது குறிப்பிட்ட ஏரியாவில் பயங்கர இடி முன்னலோட மழை. கூட்டத்தை ஒழுங்கு பண்ணவர் சொன்னார், யாரும் வரமாட்டாங்க, நீங்க பிறகு பார்க்கலாம்னு சொன்னாங்க. இல்லை, அவர் சொன்னார், கூட்டத்தை ஒழுங்கு பண்ணுங்க. ஒரு அங்க இருக்கிற வாட்ச்மேன், அந்த ஹாலில் இருக்கிற ஒரு வாட்ச்மேன் கூட நான் பிரசங்கம் பண்ணுவேன், பரவாயில்லன்னு சொன்னார். அவருக்கு போய் பிரசங்கித்த போது 10 பேர் வந்திருந்தார்கள். 6 பேர் மிஷனரிகளை ஒப்பு கொடுத்தார்கள். மிச்சம் 4 பேர் அவருடைய சீன மிஷனரிகளுக்கு ஸ்பான்சர் பண்றவங்களா மாறினாங்க. இதை சரித்திரத்தில் படித்தேன். எத்தனை உண்மை, கொஞ்சத்துல உண்மையா இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் தந்த திறமையில, ஆண்டவர் தந்த தாளங்களை, ஆண்டவர் தந்த வரங்களை உண்மையா இருங்க. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஏன் தெரியுமா? நீ ஆண்டவர் உண்மை உள்ளவர். நாம் சில நேரம் உண்மையற்றவர்களாய் மாறிவிட்டோம். ஆனால் நம்மை அழைத்த கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். நான் அதை வாசிக்கிறோம். உண்மை உள்ளவைகளோ அவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அல்லேலூயா. இந்த நாளிலே இயேசு அவங்களை ஆசீர்வதிப்பார். உண்மையினால் வருகிற சகல ஆசீர்வாதம் உங்களுக்கு வருவதாக. பேச்சில் உண்மையா இருங்க, எல்லாத்திலும் ஐக்கியத்துல, எல்லாத்திலும் உண்மையா இருக்க கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். ஆண்டவர் நல்லவர். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். உண்மையினால் வருகிற சகல ஆசீர்வாதங்களை பிள்ளை சுதந்திரித்துக் கொள்ள கிருபைதாரும். நன்மை கிருபை பிள்ளைகளை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாளை சந்திக்கிறேன். அதில் ஆண்டவர் கிருபை உங்களை தாங்குவதாக. God bless you. Have a nice day.